வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ். நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா கிரேட் பீமோட இம்பார்ட்டன்ஸ், அதில் என்னென்ன விஷயங்களை நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர். நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி ரோட் பாம்பட்டி பிரிவில் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்குதுங்க. நம்ம பில்டிங்கில் இன்டர்னலாக வரக்கூடிய டெட் லோட், லைவ் லோட், எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய லேட்ரல் லோட், இதிலிருந்து வரக்கூடிய லோட் ஸ்லாப்லேருந்து பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீமிலிருந்து காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். காலம்லேருந்து கிரவுண்டில் ரெஸ்ட் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெட் லோட், லைவ் லோடு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த லேட்ரல் லோடு தான் வந்து நம்ம ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்க. இந்த லேட்ரல் லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக், சைக்ளோன், விண்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டுங்க. இந்த மாதிரி லேட்ரல் லோடு ஃபேஸ் பண்ணுறதுக்கு பில்டிங்கில் இருக்கிற எல்லா மெம்பரும் இன்டர் கனெக்டாக இருக்கணுங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்ட்ரக்சர் மெம்பராக இருக்கணுங்க. அப்படி நம்ம பில்டிங்கில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சரல் மெம்பரையும் இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரு டீமாக லேட்ரல் லோடு எகென்ஸ்டாக பில்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைம் மெம்பர் தான் கிரேட் பீம்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் லெவலில் பண்ணுற கிரேட் பீம். இந்த கிரேட் பீமை கிரவுண்ட் லெவலில் மினிமம் 1.5 அடி ஃபீட்டில் போடணுங்க. ப்ராப்பர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட M20 மிக்ஸ் ரேஷியோவில் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற கிரேட் பீமோடைய ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் பற்றி பார்க்கலாங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் பார்த்தீங்கன்னா 2 பீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஒன்று கிரேட் பீம் 1, இன்னொன்று கிரேட் பீம் 2 யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது எப்படி டிசைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பில்லர் டு பில்லருடைய லென்த் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுறோங்க. இதில் கிரேட் பீம் 1ல் பார்த்தீங்கன்னா 1 feet 6 inch கொடுத்துருக்கோங்க. இதே வந்து கிரேட் பீம் 2ல் பார்த்தீங்கன்னா 1 feet 9 inch கொடுத்துருக்கோங்க. அதாவது 1.25 அடி கொடுத்துருக்கோங்க. கிரேட் பீம் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி கொடுத்துருக்கோங்க. இந்த கிரேட் பீம் 1ல் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் காலம் யூஸ் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது ஸ்பேனோட எண்டு, அதாவது ஸ்பேனோட அவுட்டர் டு அவுட்டர் ஒரு மெஷர்மெண்ட் ஆகும், ஸ்பேனோட மிடில் ஒரு மெஷர்மெண்ட் ஆகும் கொடுத்துருக்கோங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைல்ஸுங்க. ஸ்பேனோடைய எண்டு டு எண்டில் பார்த்தீங்கன்னா ராட் எப்படி வரணும்னா டாப்பில் 3 ராடு 16 ராடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ராடுங்க. எங்கேயுமே கட் ராடு கிடையாதுங்க. ஸ்ட்ரைட் ராடு 3.16, கீழே பார்த்தீங்கன்னா 3.16ங்க. நம்ம எப்பவுமே ஸ்ட்ரக்சர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா G+2 தான் நாங்கள் எப்பவுமே டிசைன் பண்ணுவாங்க. மேலே 3.16, கீழே 3.16. நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 3#16 கொடுத்து S10 கொடுத்துருக்குது இல்லைங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா 16 மென்ஷன் பண்ணுறது 16 mm ராடு, 3 மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாப் ராடு 3, அதே இது கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா பாட்டம் ராடு 3, அது 16 mm ஸ்ட்ரைட் ராடுங்க. நெக்ஸ்ட் 2#12 கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 mm ராடு, சீட்டிங்கிற கட்டைல்மெண்ட் ராடு. கட்டைல்மெண்ட் ராடு எப்பவுமே வந்து சப்போர்ட்டிங் ராடு தான். அந்த கட்டைல்மெண்ட் ராடை பற்றி பின்னாடி சொல்கிறாங்க, அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. 2ங்கிறது பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டைல்மெண்ட் ராடு வந்து 2 ராடு யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஆனால் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டைல்மெண்ட் ராடு 16 mm ராடாவே கொடுத்துருவாங்க. இது இப்போ இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பில்லர் டு பில்லர், அதாவது பில்லருடைய இன்னர் எஜ்ஜுக்கு எடுக்கும்போது லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் பில்லருடைய இன்னருக்கு நம்ம சொல்கிறதுங்க. இதோட மிடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா 3.16 mm ராடுங்க, ஸ்ட்ரைட் ராடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ராடும் பார்த்தீங்கன்னா 3.16 mm ராடுங்க. இங்கே வந்து கட்டைல்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வருங்க, மிடில். இதோட டீட்டெயில்ஸ் அப்போ நான் சொல்கிறேங்க. அது எதுக்காக கட்டைல்மெண்ட் ராடு எப்படி பிரித்து டாப்பில் எப்படி கொடுக்குறது, பாட்டமில் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த 8ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெரப்ஸுங்க. 8 mm ராட் 6 inch ஸ்பேசிங்கில் கொடுப்போங்க. ஆல்டர்னேட்டிவ் கொடுப்பாங்க. அந்த ரிங் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு வரணும். இதே கிரேட் பீம் 2ல் பார்த்தீங்கன்னா டாப் ராடு பார்த்தீங்கன்னா 3.16, பாட்டம் ராடு பார்த்தீங்கன்னா 5.16 mm கொடுத்துருக்கோங்க, ஸ்ட்ரைட் ராடுங்க. இந்த லேட்ரல் ஃபோர்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதெல்லாம் வித் ஸ்டாண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஹெவி ஸ்ட்ரக்சர் நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் பில்டிங் எப்பவுமே ஃபியூச்சரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது வித்து பார்த்தீங்கன்னா போத் கிரேட் பீம் 1, கிரேட் பீம் 2 9 inch தாங்க. ஆனால் ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் 1 பார்த்தீங்கன்னா 1.5 அடியும், கிரேட் பீம் 2ல் பார்த்தீங்கன்னா 1.25 அடியும் கொடுத்துருக்கோங்க. கிரேட் பீம் 2ல் டாப் ராடு 3.16, கீழே பார்த்தீங்கன்னா 5.16 mm ஸ்ட்ரைட் ராடு கொடுத்துருக்கோங்க. அதே போல் ஸ்பேனோட பில்லர் டு பில்லர் லெஃப்ட் ரைட் எண்டு டு எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டைல்மெண்ட் ராடு யூஸ் பண்ணுறாங்க டாப்பில். இதே மிட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் பீமோட மிடில் பார்த்தீங்கன்னா கட்டைல்மெண்ட்டாக கொடுக்காம ஸ்ட்ரைட் ராடாவே கொடுத்துருக்காங்க. அதனால தான் 5 நம்பர்ஸ் போட்டுருக்கோம் 16 mmல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3, 3, 6 கொடுத்துருக்கோம் கிரேட் பீம் 1ல். இதில் பார்த்தீங்கன்னா 5 members கொடுத்தங்காட்டி ஹெவியாக கொடுக்குறக்காட்டி 16 mm ராடு வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்தாச்சுங்க. இது ஸ்ட்ரக்சரிங் டீடைல்ஸுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கட்டைல்மெண்ட் ராடு கொடுக்குற ப்ரொசீஜர் பற்றி சொல்கிறேங்க. கிரேட் பீம் 2க்கு பார்த்தீங்கன்னா 8 mm ஸ்டெரப்ஸுங்க. 8 mm ராடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 inch ஸ்பேசிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறத பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுங்க. இதில் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பீமில் பார்த்தீங்கன்னா சென்டர்லையும் கார்னர்லையும் வந்து ஆக்ட் ஆகுங்க. பீமோட சென்டரில் பார்த்தீங்கன்னா டவுன்வேர்டில் இருக்குங்க. பீமோட கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா அப்வேர்டில் இருக்குங்க. அப்வேர்டில் இருக்கிற மூமெண்ட்டை டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹாகிங்னு சொல்லுவாங்க. ஹாகிங்கிறது வந்து நெகட்டிவ் மூமெண்ட். இதே சென்டரில் டவுன்வேர்டில் இருக்கிறது வந்து சாகிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். அப்போ நம்ம 2 சைடில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஹாகிங்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா சாகிங்கும் வருங்க. இது மோஸ்ட் எஃபெக்டிவாக சப்போர்ட்டிங் ராடாக ஆக்ட் ஆகுங்க. சரி, நம்ம 2 கார்லையும் கட்டைல்மெண்ட் ராட் டாப்பில் கொடுப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிடில் வந்து பாட்டமில் கொடுப்போம். இது என்ன ஸ்பேசிங்கில் கொடுக்கணும், எவ்வளோ அளவில் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாப் ராடு பார்த்துடலாங்க. கட்டைல்மெண்ட் ராடு நம்ம காலம் டு காலம் இன்னர் எடுத்துக்கலாங்க. டாப்பில் சிம்பிளாக சொன்னோம்னா கிளியர் ஸ்பேனை பார்க்கணுங்க. டாப் ராடோடைய கட்டைல்மெண்ட் எது வரைக்கும் வரணும்னா L/3ங்க. எல்லுங்கிறது வந்து லென்த் ஆஃப் த கிளியர் ஸ்பேன், அதாவது பில்லருடைய இன்னர் எஜ் டு எஜ் வந்து எவ்வளோ லென்த் வருதோ அது டிவைடட் பை 3ன்னு போட்டிங்கன்னா அந்த டாப் ராடில் ஒரு சைடு சொல்கிறோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கட்டைல்மெண்ட் ராடு கொடுக்குறோம்னா லெஃப்ட் சைடில் L/3யும் ரைட் சைடில் L/3யும் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிளியர் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 15 feet வருதுன்னா 15 டிவைட் பை 3ன்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்து 5 feet வருங்க. அப்போது கிளியர் ஸ்பேனில் லெஃப்ட்டில் L/3ன்னு கொடுத்தோன்னா 5 feet கம்பல்சரியாக வரணுங்க. டாப் ராட் வந்து 5 feet கொடுக்கணும் லெஃப்ட்டில். அதே போல் ரைட்டில் நான் ஜஸ்ட் அசம்ஷன் தான் சொல்கிறேன். ரைட்டில் பார்த்தீங்கன்னாலும் கிளியர் ஸ்பேனில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 feet இருக்கணும். டாப் ராட் ரெண்டுமே 5 feet 15 feetல நம்ம 5 feet லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைடில் 5 feet வந்துடும் டாப் ராடு. நெக்ஸ்ட் அந்த ராடு வந்து நெக்ஸ்ட் பீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அந்த கட்டைல்மெண்ட் ராடு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க.
அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பில்லர் டு பில்லரில் எவ்வளோ கிளியர் ஸ்பேன் வருதோ அதை L/3 கொடுத்து அதோட லென்த் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் அந்த பில்லரோட முடியுதுன்னா அது அந்த பில்லரில் அவுட்டர் ஏஜில் டெவலப்மெண்ட் லென்த் வளைச்சு விட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பாட்டம் ராடில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கட்டைல்மெண்ட் ராட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம் ராடுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L/8 விட்டணுங்க. லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் L/8 விட்டுட்டு தான் ரிமைனிங் போர்ஷன் பூரா பாட்டம் ராட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஃபீட் எடுத்துக்கலாங்க. 15 ஃபீட் எடுத்தீங்கன்னா L வந்து 15 டிவைட் பை 8 கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.8 ஃபீட் வருங்க. அப்போ L/8 விட்டணும்னு சொல்கிறது லெஃப்ட் சைடில் 1.8 ஃபீட் விட்டுட்டு அப்போ பில்லர் டு பில்லர் கிளியர் ஸ்பேனில் L/8 மைனஸ் பண்ணிடலாங்க. அப்போ L/8 1.8 ஃபீட், அதாவது லெஃப்ட்லையும் 1.8 ஃபீட் விட்டுட்டு ரைட்லையும் 1.8 ஃபீட் விட்டுட்டிங்கன்னா டோட்டலாக 15 ஃபீட்டில் பாட்டம் ராடோட லென்த் பார்த்தீங்கன்னா நியர்பை 11.5 ஃபீட் வருங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் யூஸ் பண்ணியிருக்கோம் கட்டில்மெண்ட் ராட். அதாவது கிளியர் ஸ்பேன் பில்லர் டு பில்லர் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட், நியர்பை 10 ஃபீட்டுங்க. அதை L/3 எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் ராடில் கிளியர் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் 3.3 ஃபீட்டும் ரைட்டில் 3.3 ஃபீட் யூஸ் பண்ணியிருப்போங்க. இதே வந்து அடுத்த பில்லருக்கு நம்ம கனெக்டிவிட்டியாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அடுத்த ஸ்பேனில் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அது கண்டினியூஸாக கட்டில்மெண்ட் போட்டுக்கோங்க. இதே பாட்டம் ராடில் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் 1.4 அடியும் ரைட்டில் 1.4 அடியும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.5 அடி விட்டுருவாங்க. அப்போ 7.5 அடிக்கு வந்து பாட்டம் ராட் கொடுத்துருக்கோங்க. கட்டில்மெண்ட் ராட் சப்போர்ட்டிங் ராட் பார்த்தீங்கன்னா 7.5 அடி கொடுத்துருக்கோங்க. பில்லர் வந்து நெக்ஸ்ட் ஸ்பேன் கால்குலேட் பண்ணி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டாப் ராட். அப்படி இல்லைனா டெவலப்மெண்ட் லென்த் வளைச்சு விட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சைட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஸ்ட்ரக்சர் தாங்க. G+2 எப்பவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போத் பில்லர் அண்ட் பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16 mm ராட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. டாடா ஸ்டீல் 550 SDங்க. நம்ம சிமெண்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். பிரிக் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரிக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் எல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேனுவல் மிக்சிங் கிடையாதுங்க. ஹெல்பர் பார்த்தீங்கன்னா மேனுவல் மிக்சிங் கிடையாதுங்க. மிக்சர் மிஷின் தான் நம்ம ரோட் சைடுக்கு யூஸ் பண்ணுறோங்க. இது போல உங்களுக்கு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.